திமுக பாஜக நெருக்கமா, இடையில் புகுந்த உளவுத்துறை. கருணாநிதி நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழா அப்படிங்கிறது ஒரு அரசு நிகழ்வாகும். இது அரசு நிகழ்வில் மத்திய மாநில அரசுகளில் பொறுப்பு வகிப்பவர்கள் பங்கேற்றிருக்காங்க. ஆனால் இந்த நிகழ்வை பயன்படுத்தி தமிழகத்தில் சடுகுடு அரசியல் நடக்க தொடங்கியிருக்கு. தமிழகத்தில் 2022ஆம் ஆண்டுக்கான உலக செஸ் சாம்பியன் போட்டி தொடங்கப்பட்ட போது பிரதமர் மோடி அதில் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். அந்த நிகழ்வுகளை மோடி காட்டிய மேற்கோள்களை அடங்கிய உரையும் ஒளிபரப்பப்பட்டது. பிரதமர் மோடியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கலகலப்பாக தனிப்பட்ட முறையில் மேடையிலேயே உரையாடினாங்க. அப்போதெல்லாம் கட்சி ரீதியாக திமுக பாஜக நெருக்கம் காட்டுவதாக எந்தவித பிரச்சனையும் பெரியதாக எழுப்பப்படலை. காரணம், அப்போது மத்திய பாஜக அரசுக்கு தனிப்பட்ட முறையில் அறுதி பெரும்பான்மை இருந்துச்சு. திமுகவும் ஆட்சிக்கு வந்தது புதிது. அதனால அப்போது பெரிதா சர்ச்சை ஏதும் எழுப்பப்படலை. மேலும் தமிழக பாஜக நிர்வாகிகளும் அப்போது விழாவுக்கு தனிப்பட்ட முறையில் அழைக்கப்படலை. ஆனால் இப்போ பாஜக மத்தியில் தனிப்பெரும்பான்மை இல்லாத நிலையில ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் திமுகவுக்கு வழக்கு தொடர்பாக பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கு. அதிமுகவும் பாஜக கூட்டணியில இருந்து விலகிட்டாங்க. இந்த நிலையில தான் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட மத்திய அரசு ஒப்புக்கொண்டாங்க. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருணாநிதிக்கு புகழாரம் சூட்டினார். கருணாநிதி ஒரு தேசிய தலைவர் அப்படின்னு பாராட்டினார் ராஜ்நாத் சிங். ராஜ்நாத் சிங் அனைவருடனும் நட்பு பாராட்டுகிறவர். விழாவுக்கு அழைப்பதில் அவர்தான் எனக்கு முதல் சாய்ஸாக இருந்தார் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ல, ஒருவேளை பிரதமராக ராஜ்நாத் சிங் வந்தால் ஸ்டாலின் ஆதரிப்பாரா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி சர்ச்சையை தொடங்கி வச்சாங்க. ஆளுநரின் தேநீர் விருந்தில் அமைச்சர்களுடன் அண்ணாமலை காட்டிய நெருக்கமும் பலரது புருவங்களை உயர்த்த வச்சது. மேலும் நாணய வெளியீட்டு விழாவில் உதயநிதியும் அண்ணாமலையும் பரஸ்பரம் வணக்கம் தெரிவித்துக் கொண்டாங்க. நிகழ்ச்சி முடிந்ததும் டெல்லிக்கு செல்கின்றேன் அப்படின்னு இயல்பாக அண்ணாமலை சொல்ல, அதற்கு உதயநிதியும் நீங்க டெல்லி சென்றாலே ஏதேனும் விசேஷம் இருக்கும் என நகைச்சுவையாகவும் நட்பாகவும் சொல்லியிருக்கிறார். ஆனால் அண்ணாமலை மௌனமாக இருந்து விட்டார். இந்நிலையில் திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் நாணய வெளியீட்டு விழா புகைப்படம் வெளியிடப்பட்டது. அதில் அண்ணாமலை இருப்பது மிஸ் ஆகி இருந்துச்சு. இங்கேதான் உளவுத்துறையில் 2 வித செயல்பாடுகள் இருப்பது உறுதியாக இருக்கு. திமுக பாஜக நெருக்கம் காட்டுத்தீ போல பரவி வருவது திமுகவிற்கு எதிராக செல்வதாக உளவுத்துறையின் ஒரு பிரிவினர் தகவல் கொடுத்திருக்கிறார்களாம். இதனாலேயே இந்த நடவடிக்கை அப்படின்னு சமூக ஊடகங்கள் தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் உளவுத்துறையில் சிலர் திமுக பாஜக நெருக்கம் அப்படிங்கிற விஷயம் மக்கள் மத்தியில் பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்களாம். மக்களை பொறுத்தவரை தேர்தல் நேரத்தில் அமையும் கூட்டணி, அப்போது எழும் பிரச்சனைகள் தான் பெருசாக அரசியல் ரீதியாக விவாதிப்பார்கள். மற்றபடி மத்திய மாநில அரசுகள் பிரச்சனை ரீதியாகவும் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளுக்காகவும் ஒன்றிணைந்து செயல்படுவது தவிர்க்க முடியாத விஷயமாகவே பார்ப்பாங்க. அப்படிங்கிறதா இதுவரை நடந்து வந்த தேர்தல் நிலவரங்கள் எடுத்து காட்டக்கூடிய விஷயமா இருக்கு.